தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். செல்வி ஜெயலலிதா ஓரங்கட்டிய 3 முக்கியமான தலைவர்கள் யார் தெரியுமா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். செல்வி ஜெயலலிதா அதிமுக பொதுச் செயலாளராகவும் முதலமைச்சராகவும் பதவி வகித்தவர். ஆனால் இந்த பதவிக்கு 3 முக்கியமான தலைவர்களை ஓரங்கட்டிவிட்டு பின்னுக்கு தள்ளிவிட்டுதான் இந்த பதவியை கைப்பற்றினார். முதலாவதாக முக்கியமானவர் ஜானகி அம்மாள். இவர் எம்ஜிஆரின் மனைவி ஆவார். எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும் பொழுதே அதிகார போட்டி நடைபெற்றது. ஆர்.எம். வீரப்பன், செல்வி ஜெயலலிதா இருவருக்கும் அதிகார போட்டி. இதில் ஆர்.எம். வீரப்பன் ஆதரவாளராகத்தான் இருந்தார் ஜானகி அம்மாள். எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆர்.எம். வீரப்பன் பின்னால் இருந்தனர். ஆனால் பெரும்பான்மை இல்லை. செல்வி ஜெயலலிதா அவர்களை சமாளிப்பதற்கு ஜானகி அம்மாளை முதலமைச்சராக அவர் கொண்டு வந்தார். எம்ஜிஆருக்கு பிறகு எம்ஜிஆர் மனைவி ஜானகி அம்மாளை முதலமைச்சராக கொண்டு வந்தால் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள். ஜானகி அம்மாள் முதலமைச்சராக இருப்பார். அவரை பொம்மை முதலமைச்சராக வைத்துக்கொண்டு தான் ஆட்சியை நடத்தலாம், கட்சியை நடத்தலாம் என்று ஆர்.எம். வீரப்பன் திட்டமிட்டார். ஆனால் ஜானகி அம்மாள் அவர்களை அதிமுக ஜெயலலிதா அணி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜானகி அம்மாள் முதலமைச்சராக பதவியேற்றார். 23 நாட்களில் அவர் பதவி இழந்தார். மேலும் அதிமுக பிளவுபட்டது. ஆர்.எம். வீரப்பன் ஜானகி அம்மாள் அணி என்றும் ஜானகி அம்மாளை தன்னுடைய அணிக்கு தலைவராகவும் அறிவித்தார். ஆக ஜானகி அம்மாள் அணி, ஜெயலலிதா அணி என்று இரண்டாக பிளவுபட்டது. ஜானகி அம்மாள் அணியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் ஆர்.எம். வீரப்பன் வைத்திருந்தார். ஆனால் செல்வி ஜெயலலிதா ஜானகி அம்மாள் மீதும் ஜானகி அம்மாள் அணி அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதும் லஞ்ச குற்றச்சாட்டுகள் போன்றவற்றை குற்றம் சாட்டினார். மேலும் எம்ஜிஆருடைய மறைவுக்கு காரணம் ஜானகி அம்மாள் தான் என்று குற்றம் சாட்டினார். ஜானகி அம்மாளுக்கு வயதாகிவிட்டது. எம்ஜிஆருடைய சொத்துக்களுக்கு தான் வாரிசு ஜானகி அம்மாள், அரசியலுக்கு வாரிசு ஜானகி அம்மாள் கிடையாது என்று மக்களிடம் கூறினார். இது மக்களிடம் எடுபட்டது. ஜானகி அம்மாள் எம்ஜிஆருடைய சொத்துக்கு தான் வாரிசு, அவருடைய மனைவி. ஆகவே எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அவருடைய சொத்துக்கள் அவருக்கு போய் சேரும், ஆனால் அரசியலுக்கு லாய்க்கற்றவர் என்று அவர் கூறினார். இறுதியாக சட்டசபை தேர்தலில் மக்கள் ஜானகி அம்மாளை புறக்கணித்தனர். செல்வி ஜெயலலிதாவை தலைவராக ஏற்றுக்கொண்டனர். இறுதியாக அதிமுக செல்வி ஜெயலலிதா தலைமையில் ஒன்றுபட்டது. ஜானகி அம்மாள் அரசியலை விட்டே விலகி போனார். ஜானகி அம்மாள் ஒரு முக்கியமான தலைவர், முதலாவது தலைவர். அவரை அரசியலிலிட்டே ஓடி போகச் செய்தவர் செல்வி ஜெயலலிதா. இரண்டாவதாக ஆர்.எம். வீரப்பன். ஆர்.எம். வீரப்பன் ஜானகி அம்மாள் கட்சியை ஜெயலலிதாவிடம் ஒப்படைத்தது பிடிக்கவில்லை. கட்சி ஜெயலலிதா தலைமையில் ஒன்றுபட்டது. ஆனால் ஆர்.எம். வீரப்பன் தனியாக செயல்பட்டார். பின்பு அரசியல் எதிர்காலம் கருதி சசிகலாவின் கணவர் நடராஜன் பேச்சுவார்த்தை நடத்தியதன் காரணமாக ஆர்.எம். வீரப்பன் செல்வி ஜெயலலிதாவின் தலைமையை ஏற்றார். கட்சியிலும் ஆட்சியிலும் அவருக்கு முக்கியமான பொறுப்புகள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அவர் கட்சிக்குள் இணைந்த பொழுது கட்சியின் மூத்த துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார். ஆனால் முதல் முறையாக 1991 அதிமுக ஒன்றுபட்ட பிறகு, செல்வி ஜெயலலிதா சட்டசபை தேர்தலை சந்தித்த பிறகு ஆர்.எம். வீரப்பனுக்கு சீட்டு கொடுக்கவில்லை. ஆனால் செல்வி ஜெயலலிதா 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். காங்கேயம் தொகுதியை ராஜினாமா செய்தார். அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்பு காங்கேயம் தொகுதி இடைத்தேர்தல் வேட்பாளராக ஆர்.எம். வீரப்பனை அறிவித்தார். ஆர்.எம். வீரப்பனை அமைச்சராக்கினார். ஆனால் 11 மாதத்துக்குள் அவருடைய பதவியை பிடுங்கினார் செல்வி ஜெயலலிதா. ஆர்.எம். வீரப்பன் கட்சி பதவியும் இல்லாமல், அமைச்சர் பதவியும் இல்லாமல் வெறும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அதிமுகவில் ஒரு சாதாரண உறுப்பினராக இருந்தார். ஏறத்தாழ 4 ஆண்டு காலம் கழித்து மீண்டும் ஆர்.எம். வீரப்பனுக்கு அமைச்சர் பதவி வழங்கினார். ஆனால் ரஜினிகாந்த் பட விழாவில் ஆர்.எம். வீரப்பன் கலந்து கொண்டார். ரஜினிகாந்த் சர்ச்சைக்குரிய விதமாக பேசினார். இதனால் ஆத்திரமுற்ற செல்வி ஜெயலலிதா ஆர்.எம். வீரப்பனை கட்சியில் இருந்து நீக்கினார். ஏனென்றால் செல்வி ஜெயலலிதாவுக்கும் ரஜினிகாந்துக்கும் அப்பொழுது 7ஆம் பொருத்தமாக பகை இருந்தது. ரஜினிகாந்த் பட விழாவில் ஆர்.எம். வீரப்பன் கலந்து கொண்டது பிடிக்கவில்லை. ஆட்சியை பற்றி ரஜினிகாந்த் அந்த விழாவில் குறை கூறி பேசினார். இதனால் ஆத்திரமுற்ற செல்வி ஜெயலலிதா ஆர்.எம். வீரப்பனை அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கினார், கட்சியில் இருந்து தூக்கினார். இறுதியாக ஆர்.எம். வீரப்பன் தொண்டர் செல்வாக்கு எதுவுமே இன்றி
அவர் தனியாக எம்ஜிஆர் கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்து கடைசியில் செல்லா காசாகி போனார். எம்ஜிஆர் உயிரோடு இருந்த பொழுது அதிமுக ஆரம் வீரப்பன் கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. ஆரம் வீரப்பன் சொல்பவர்களுக்குத்தான் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது. கட்சியிலும் ஆட்சியிலும் கோலோச்சினார். ஆனால் செல்வி ஜெயலலிதா வந்த பிறகு ஆரம் வீரப்பன் காணாமல் போனார். ஆரம் வீரப்பன் அரசியல் வாழ்க்கையே செல்வி ஜெயலலிதா முடித்து வைத்தார். அடுத்ததாக நெடுஞ்செழியன். எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு நெடுஞ்செழியன் தான் கட்சியின் பொதுச் செயலாளராக முதலமைச்சராக வந்திருக்க வேண்டும். ஆனால் ஜானகி அம்மாளை முதலமைச்சராக ஆரம் வீரப்பன் அறிவித்த காரணத்தினால் ஜானகி அம்மாளை ஏற்கவில்லை. செல்வி ஜெயலலிதா ஜானகி அம்மாளை முதலமைச்சராக ஏற்கவில்லை. நெடுஞ்செழியன் தனியாக இருந்தார். பின்பு ஜானகி அம்மாளை எதிர்த்த காரணத்தினால் செல்வி ஜெயலலிதா பக்கம் போய் சேர்ந்தார். கட்சி பிளவுபட்டது. ஜானகி அம்மாள் தனி அணி என்று செயல்பட்டது. ஜெயலலிதா தலைமையில் ஒரு அணியாக செயல்பட்டது. ஆனால் நெடுஞ்செழியன் தனக்கென்று ஒரு அணியை உருவாக்கவில்லை, கோஷ்டியை உருவாக்கவில்லை. அவர் செல்வி ஜெயலலிதா அணியில் இருந்தார். செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக கலகம் ஏற்படுத்தி கட்சியிலிருந்து வெளியே போய் நாவலர் நெடுஞ்செழியன் அணி என்ற ஒரு அணியை உருவாக்கினார். தேர்தல் ஆணையம் அதை அங்கீகரிக்கவில்லை. சட்டசபை தேர்தலில் செல்வி ஜெயலலிதா 1989 28 தொகுதிகளில் வெற்றி பெற்று அவர் எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்றார். அந்த தேர்தலில் ஜானகி அம்மாளும் தொற்று போனார். நெடுஞ்செழியன் தான் போட்டியிட்ட மயிலாப்பூர் தொகுதியில் வெறும் 143 வாக்குகளை பெற்று டெபாசிட் இழந்தார். இறுதியாக வேறு வழியில்லாமல் செல்வி ஜெயலலிதாவின் தலைமையை ஏற்றார் நெடுஞ்செழியன். 1991 ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் அவருக்கு தேனி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கி அவரை நிதி அமைச்சராக்கினார். இறுதியில் செல்வி ஜெயலலிதாவின் தலைமை ஏற்றார். செல்வி ஜெயலலிதா நாவலர் நெடுஞ்செழியனை 2வது இடத்தில் தான் வைத்தார். அவரை டம்மி ஆக்கினார். ஆக செல்வி ஜெயலலிதா இந்த 3 தலைவர்களையும் பின்னுக்கு தள்ளிவிட்டுதான் பொதுச் செயலாளராகவும் முதலமைச்சராகவும் பதவியேற்றார். முதலாவது ஜானகி அம்மாள், 2வது ஆரம் வீரப்பன், 3வது நாவலர் நெடுஞ்செழியன். இது செல்வி ஜெயலலிதாவின் அரசியல் சாணக்கியமாகும்.